أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையன்று சமூக ஊடகங்களிலே வாட்ஸ்அப் வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை அறியவிருக்கிறோம். முதலாவதாக திருப்பூரிலிருந்து சிராஜ் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறார். மை V3 ஆட்ஸ் என்ற செயலியின் மூலமாக விளம்பரம் பார்த்தால் வருமானம் என்று ஒரு முறை தற்பொழுது மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் வருமானத்தை ஈட்டலாமா? பல இஸ்லாமியர்களும் இதிலே இணைந்து வருமானம் ஈட்டி வருகிறார்களே, இது ஹலாலா என்று கேட்டிருக்கிறார். இப்ப இந்த பதிலுக்குள்ளே நாம செல்வதற்கு முன்னால் இந்த கேள்வியை பற்றி நாம சற்று அறிந்து கொள்ள வேண்டும். தற்போது இந்த மை V3 ஆட்ஸ் என்ற மொபைல் அப்ளிகேஷன் பரபரப்பாக மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருகிறது. இது ஏன் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது என்றால், சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் திடீரென்று திரண்டு விடுகிறார்கள். ஏன் அவர்கள் திரண்டிருக்கிறார்கள், போராட்டம் செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று பார்த்தால், இந்த மை V3 ஆட்ஸ் என்ற அந்த செயலி நிறுவனத்தின் மீது ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார். இது ஒரு MLM சங்கிலி தொடர் வியாபாரம். இந்த வியாபாரம் இன்னும் சில நாட்களில் மோசடி செய்ய போகிறது, மக்களுடைய பணத்தை சுருட்டி கொண்டு செல்ல போகிறது. அதனால் அதற்கு முன்பாக காவல்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்னால் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாருக்கு சில மாதங்கள் கழித்து பல விசாரணையின் பேரிலே FIR பதிந்து காவல்துறையினர் அந்த நிறுவனத்தாரை கைது செய்ய வருகின்ற பொழுது, அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக அந்த நிறுவனத்திலே முதலீட்டு செய்தவர்கள், நிறுவனத்திலே உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் திரண்டு இந்த நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம், எங்களை இதுவரை எந்த ஏமாற்றமும் செய்யல, எங்களுக்கு லாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி ஏழை மக்களுக்கு வரக்கூடிய லாபத்தை ஏன் காவல்துறை தடுக்கிறது, அரசாங்கம் தடுக்கிறது என்று அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக இப்படி மக்கள் திரண்டு போராடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நிறுவனத்தினுடைய மேலாளர் அவர் பல பேட்டிகளையும் பல யூடியூப் சேனல்கள்ல பல தகவல்களையும் பகிர்ந்து வருவதை நாம பார்த்து வருகிறோம். இது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதையொட்டித்தான் இந்த நிறுவனத்தை பற்றித்தான், இந்த செயலியை பற்றித்தான் இன்றைய கேள்வியும் அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த நிறுவனம் என்ன செய்கிறது, எப்படி உறுப்பினர்களை சேர்க்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால MLM அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இப்ப இந்த செயலியினுடைய இந்த நிறுவனத்தை MLM நிறுவனம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். விமர்சனம் செய்யக்கூடிய அனைவருமே இது ஒரு MLM நிறுவனம் தான் என்பதை தெரிவிக்கிறார்கள். இது ஒரு MLM நிறுவனம் தான். அப்ப இந்த MLM வியாபாரம்னா என்ன அப்படிங்கறத புரிந்து கொண்டு அதை பற்றி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடை தெரிந்தால்தான் இந்த செயலி எப்படி MLM ஆக இருக்குது, எப்படி மார்க்கத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இப்ப MLMனா என்ன? சங்கிலி தொடர் வியாபாரம், அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள், சங்கிலி தொடர் வியாபாரம் என்று தமிழிலே குறிப்பிடுவார்கள். இந்த சங்கிலி தொடர் வியாபாரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிறுவனத்தை சில பேர் சேர்ந்து துவங்குவாங்க. இதுல பல வகை இருக்குது. மிக முக்கியமான வகை, அதிகமாக மக்களிடத்துல புழக்கத்தில் இருக்கக்கூடிய வகை என்னன்னா, அந்த நிறுவனத்துல சில பொருட்களை வைத்திருப்பார்கள், சில ப்ராடக்ட்ஸ்களை, தயார் செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பல் துலக்கிற பேஸ்ட், உடலுக்கு ஊட்டச்சத்து தருகின்ற பவுடரு, இப்படி முடி தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், ஷாம்பு என்று சில பொருட்களை வைத்திருப்பார்கள். இந்த பொருட்கள் சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்காது. சாதாரணமாக கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு கீழே தயார் செய்யப்பட்ட ஒரு பொருளாக இருக்காது. இப்போ ஒரு ஹமாம் சோப்பு, சிக் ஷாம்பு, கிளினிக் பிளஸ், இது மாதிரி மக்களால் அறியப்பட்ட ஒரு பொருளாக பிராண்டாக இருக்காது. இந்த மக்களிடத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை
இவர்களுடைய அந்த நிறுவனத்தின் பெயரில் ஒரு பிராண்டாக, தனி பிராண்டாக அவர்கள் தயாரித்து இருப்பார்கள். இதை எல்லாரும் வாங்கிட முடியுமான்னு கேட்டா எல்லாரும் வாங்க முடியாது. அந்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக சேர்பவர்கள் தான் இந்த பொருட்களை வாங்கி மக்களிடத்துல விற்பனை செய்ய முடியும். இப்படி அந்த நிறுவனத்துல யாரெல்லாம் உறுப்பினர்களாக சேருகிறார்களோ அவர்கள் பல நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்து விட வேண்டும். இப்போ அந்த பொருட்களுக்கெல்லாம் எப்படி விலை நிர்ணயிப்பாங்கன்னா, கடுமையான விலை ஏற்றம் செய்து, சாதாரணமாக ஒரு 300 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு உதாரணத்துக்கு வைப்போமே, 300 ரூபாய் ஒரு பொருள் சாதாரணமாக கிடைக்கும்னா இவங்க 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய விலை ஏற்றத்தோடு ஒரு பொருளை விற்பனை செய்வாங்க. அதை இவங்க ஏமாந்து உறுப்பினர்களாக அதிக லாபம் இதுல கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில இவர்கள் முதல்ல ஏமாந்து சேர்ந்துருவாங்க. இந்த ஏமாந்தவர்கள் இவங்க பல ஏமாளிகளை சேர்த்து விட வேண்டும். இதுதான் சங்கிலி தொடர் வியாபாரம். யாரை இந்த நிறுவனத்தார் முதலில் ஏமாற்றினார்களோ அந்த ஏமாற்றப்பட்டவர்களை வைத்தே இன்னும் பல ஏமாளிகளை திரட்டி அவர் ஒவ்வொரு ஏமாளிகள் சேர சேர சேர, இப்ப நான் போய் அந்த நிறுவனத்துல ஒரு உறுப்பினரா சேர்ந்துட்டேன்னா, நான் ஒரு 2 பேரை சேர்த்து விட்டேன்னா அந்த 2 பேருக்கு சேர்த்து விட்டதற்கான கமிஷன் கூடுதல் தொகை எனக்கு கிடைக்கும். இப்படி சங்கிலி தொடர் வியாபாரம்னு ஒரு வியாபாரம் தொடர்ச்சியாக காலம் காலமாக இந்த நாட்டில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வியாபாரத்துல பார்த்தோம்னா மோசடி, பொய், பித்தலாட்டம் இது ஒரு வியாபாரமே கிடையாது. முதல்ல இது மக்களுடைய பணத்தை அவர்களை ஏமாற்றி, அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று சுருட்டி கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைதான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இருந்து வருகிறது. அப்ப இந்த இது போன்ற மோசடி வியாபாரங்களை இஸ்லாம் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அதை முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நமக்கு மோசடி செய்கிறார், நம்முடைய மோசடியாளராக இருக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லை. மோசடி ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் இஸ்லாத்தை சார்ந்தவரே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மோசடி வியாபாரத்தை தடை செய்கிறார்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்வதை தடை செய்கிறார்கள், பித்தலாட்டம் செய்வதை தடை செய்கிறார்கள். இப்படி வியாபாரத்துல பொய், பித்தலாட்டம், மோசடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். அதற்கு பக்கபலமாக உதவியாக இருப்பதையும் அதில் பங்கு பெறுவதையும் திருமறை குர்ஆன் நமக்கு தடை செய்கிறது. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலேயும் வரம்பு மீறுதலிலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப ஒரு பாவம், மோசடியான ஒரு வியாபாரம் நடக்குது, ஏமாற்று வியாபாரம் நடக்குதுன்னா நான் சேர்ந்துட்டு நான் ஏமாந்தது பத்தாதுன்னு பல பேரை ஏமாற்றுவதற்கு நான் சேர்த்து விடுகிற ஒரு நிலை இருக்கும்னா அந்த நிறுவனத்தாருக்கு அந்த மோசடியிலே நானும் பங்களிப்பு செய்கிறேன். இது மார்க்கத்திலே ஒரு பெரும் குற்றமாக இந்த வியாபாரத்தை, இந்த வியாபார முறையை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த எம்எல்எம் என்பது இப்படி பல மக்களை சங்கிலி தொடராக ஒருவர் தொட்டு ஒருவர் ஏமாறியவர்களை வைத்தே பல ஏமாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வியாபாரம் என்பது முதல்ல ஒரு மோசடியான வியாபாரம். அது ஒரு மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு வியாபார முறை. இஸ்லாமும் அதை தடை செய்கிறது. இது நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப இந்த மை வி3 ஆட்ஸ் என்கின்ற இந்த நிறுவனம் எப்படி செயல்படுகிறது, இது எப்படி எம்எல்எம்மாக இருக்குது, இந்த நிறுவனம் குறித்து அந்த நிறுவனத்தார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற செயலி அந்த நிறுவனத்தை 2021 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இது ஒரு எம்எல்எமோ அல்லது ஒரு ஏமாற்று நிறுவனமோ ஒரு முதலீடு செய்து லாபம் உங்களுக்கு தர அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமோ கிடையாது அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கு பதிய வைக்கிறாங்க. ஏன் இப்படி பதிய வைக்கிறாங்கன்னா, பல நிதி நிறுவன மோசடி நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணுங்க, நாங்க அதிகப்படியான லாபம் தருகிறோம் என்றுதான் மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. தற்பொழுது ஆருத்ரா என்ற மிகப்பெரிய தங்கத்துல முதலீடு செய்யுங்க என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட 4000-5000 கோடி ரூபாய் அளவுக்கு சுருட்டி விட்டு சென்றதை, ஏமாற்றி விட்டு சென்றதை தற்போது சமீபத்தில் செய்தித்தாள்கள்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அது அவர்கள் இப்படி நிதி நிறுவன மோசடி நிறுவனங்கள் எல்லாம் முதலில் சொல்லக்கூடியது, முதலீடு செய்யுங்க, நாங்க அதிகப்படியான லாபம் தருகிறோம். இப்ப உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா மாசம் நாங்க 15,000 தருகிறோம் என்று இப்படி அளவுக்கு அதிகமான லாபத்தை தருவதாக மக்களிடத்தில் ஆசை வார்த்தை கூறிதான் இந்த மோசடிகள்லாம் நடந்திருக்கு.
அப்ப இது பற்றி மக்களிடத்துல ஒரு சிறிய விழிப்புணர்வு இருக்கிறதுனால அந்த முதலீடு என்கின்ற வார்த்தையை அப்படியே மாற்றுகிறார்கள். எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, எங்களுடைய நிறுவனத்துல நீங்கள் மெம்பராக சேர வேண்டும். முதல்ல அவங்க சொல்லக்கூடியது அதான், மெம்பராக சேர்ந்து எங்களுடைய ப்ராடக்டை நீங்க வாங்கணும். ப்ராடக்டை அந்த மெம்பராக சேர்வதற்கு நீங்க கொடுக்குறீங்க தொகை இருக்குல்ல, அதுக்கே நாங்க ப்ராடக்டை முதல்ல கொடுத்துடுவோம். அப்படி ப்ராடக்டை தந்துட்டோம்னா நீங்க எங்களுடைய நிறுவனத்தினுடைய மெம்பர் ஆயிட்டீங்க. மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் எங்களுடைய செயலியில ஆப்ல வரக்கூடிய வீடியோக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்களை பார்க்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் இப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிச்சு வீடியோ பார்த்தோம்னா ஒவ்வொரு மெம்பர்ஷிப் சேர்ந்தவங்களுக்கு தகுந்த மாதிரியான காசை கொடுக்கறாங்க. இது எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 வகையான மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஓப்பனிங் மெம்பர். முதல்ல அந்த நிறுவனத்துக்குள்ள போறாரு ஒருத்தர் போறாருன்னா ஓப்பனிங் மெம்பர் என்பதுதான் முதல்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயம். இதுதான் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு இடம். இந்த ஓப்பனிங் மெம்பர் சேர்றதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா, ஏதாவது பொருளை வாங்கணுமான்னு கேட்டா இல்ல. அவர் முதல்ல போய் அந்த ஆப்ல போய் சேர்ந்துடலாம், மெம்பரா ஆயிடலாம். இப்படி மெம்பர் ஆயிட்டார்னா அவர் அந்த ஆடை பார்க்கிறாரு, விளம்பரத்தை அந்த ஆப்ல பார்க்கிறார், விளம்பரங்களை வீடியோ அதுல பதிவேற்றம் செய்யப்படுகின்ற வீடியோக்களை பார்க்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் அவருடைய கணக்குல ஏறிடும். அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு ஏறிடும்? 5 ரூபாய் ஏறிடும். அப்ப அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வீடியோக்களை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவழிச்சு பார்த்தார்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு? 5 ரூபாய். அப்ப ஒரு மாசத்துக்கு 150 ரூபாய் ஆயிடுச்சு. இது ஓப்பனிங் மெம்பர். இவர் இந்த ஓப்பனிங் மெம்பர் அந்த நிறுவனத்தில் சேருவதற்கு அந்த ஆப்ல சேர்றதுக்கு எந்த காசும் கிடையாது, இவருக்கு எந்த பொருளும் தரமாட்டாங்க. இப்படி புதுசாக ஒருத்தர் வந்த உடனே இவருக்கு 150 ரூபா மாசம் கிடைச்சிடுச்சு. இப்ப 150 ரூபா மாசம் கிடைச்ச உடனே இவர் அந்த 150 ரூபா எடுத்துட முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஓப்பனிங் மெம்பரினால் அவர் அந்த சம்பாதித்ததாக சொல்லப்படுதுல அந்த 150 ரூபாவை அதை அவர் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு பண பரிவர்த்தனை செய்து கொள்ள முடியாது. அது அவருடைய ஆப்பிலேயே மட்டும்தான் இருந்து கொள்ளும், ஒரு எண்ணிக்கையாக மட்டும்தான் அவரிடத்துல இருக்குமே தவிர பணமாக பரிவர்த்தனை செய்ய முடியாது என்று அந்த நிறுவனம் சொல்லுது. சரி, எப்ப செய்ய முடியும்? நீங்க அடுத்த கட்ட மெம்பராக ஆகணும். 6 கட்ட மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறாங்கல்ல, இதுல அடுத்த கட்ட மெம்பராக நீங்க ஆகும் பொழுதுதான் பணத்தை நீங்க பரிவர்த்தனை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆசையை தூண்டுற முதல் இடம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு ஆடை பார்த்தனாலே நமக்கு காசு வருதே, நமக்கு காசை தரதா சொல்றாங்களே, ஆமா நம்ம சும்மா தானே போய் சேர்ந்தோம், சும்மா சேர்ந்ததுக்கே கரெக்டா தானே 5 ரூபான்னு கணக்கு பண்ணி கரெக்டா கொடுக்க தானே செய்யறாங்க. அப்ப அடுத்த கட்ட மெம்பர்ஷிப் ஆனா கூடுதல் காசு தருவாங்கல்ல, அப்ப நம்ம இதுல சேரலாம் அப்படின்னு ஆசையை தூண்டி அடுத்த கட்ட மெம்பர்களாக ஆக்குவதற்கான முயற்சி செய்யறாங்க. இப்ப இந்த அடுத்து எத்தனை கட்டமாக மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறாங்கன்னா, பேசிக் மெம்பர். இதுக்கு 360 ரூபா கட்டணும். நீங்க 360 ரூபா கட்டுனீங்கன்னா பேசிக் மெம்பராக ஆயிடலாம். பேசிக் மெம்பரா ஆயிட்டீங்கன்னா ஃபேஷியல் பேக் இருக்குல்ல, இந்த பியூட்டி பார்லர் எல்லாம் அழகு சாதன பொருள், அந்த ஃபேஷியல் பேக் என்பதை ஒரு பொருளை உங்களுக்கு தராங்க. இந்த 360 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் நாங்க தந்துடுறோம் அப்படிம்பாங்க. ஆனா அது 360 ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருளாகவே இருக்காது. அந்த 360 இந்த ஃபேஷியல் பேக் உங்களுக்கு 360 ரூபா, அதை தந்துடுறோம். நீங்க இப்போ எங்களிடத்துல பேசிக் மெம்பரா ஆயாச்சு. பேசிக் மெம்பர்னா என்ன? நீங்க சாதாரண ஓப்பனிங் மெம்பர் ஒரு வீடியோ பார்த்தாருன்னா 5 ரூபா, இந்த பேசிக் மெம்பர் ஒரு வீடியோ பார்த்தாருன்னா 7 ரூபா. 7 ரூபானா மாசத்துக்கு 210 ரூபா. இவர் அடுத்த கட்ட மெம்பரா ஆகணும். அடுத்த கட்ட மெம்பர்னா இவர் எவ்வளவு கொடுக்கணும்? 3060 ரூபா. 360 ரூபா பேசிக் மெம்பர். அடுத்தது சில்வர் மெம்பர். சில்வர் மெம்பர்னா 3060 ரூபா கொடுத்தாதான் நீங்க சில்வர் மெம்பரா ஆக முடியும். இப்ப சில்வர் மெம்பராக ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு சில மாத்திரைகள் கொடுப்போம், ஆயுர்வேதா மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி சில மாத்திரைகள் உங்களுக்கு ப்ராடக்டாக நாங்க அந்த 3060 ரூபா மதிப்புள்ள மாத்திரையை கொடுத்துடுவோம். இப்ப இந்த சில்வர் மெம்பராக 3060 ரூபா நீங்க கொடுத்து ஆயிட்டீங்கன்னா ஒரு ஆடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 ரூபாய், சாதாரணமா பாத்தீங்கன்னா 5 ரூபாய். அது நீங்க 3060 ரூபா கொடுத்து பாத்தீங்கன்னா 12 ரூபாய். 12 ரூபாய்னா மாசத்துக்கு 360 ரூபா வந்துடுது. இப்போ அடுத்த கட்ட மெம்பர் கோல்டு மெம்பர். கோல்டு மெம்பரா நீங்க ஆகணும்னா 30,360 ரூபா கொடுத்தாதான் நீங்க கோல்டு மெம்பர் ஆக முடியும்.
கோல்டு மெம்பர் ஆயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 120 ரூபா நீங்க சம்பாதிக்கலாம். 120 ரூபான்னா மாசத்துக்கு 3600 ரூபாய் ஆயிடுச்சு. அடுத்த கட்டம் டைமண்ட் மெம்பர் 60,660 ரூபா கொடுத்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர் ஆயிடலாம். டைமண்ட் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 240 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 240 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 7,200 ரூபா ஆயிடுச்சு. கடைசி கட்ட மெம்பர் ஒரு கிரவுன் மெம்பர் 1,21,260 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா கிரவுன் மெம்பர் ஆயிடலாம். கிரவுன் மெம்பரா நீங்க ஆயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா உங்களுடைய கணக்குல ஏறும். விளம்பரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபான்னா மாசத்துக்கு 14,400 ரூபா. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஆசையை தூண்டி விளம்பரம் பார்த்தாலே காசு வருது, வேலைக்கு போக தேவையில்லை. சும்மா ஒரு இடத்துல நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு 2 மணி நேரத்தை செலவழிச்சா 14,400 ரூபா வரை ஒரு மாசத்துக்கு நாம சம்பாதிக்கலாம் என்கின்ற ஆசையை ஓப்பனிங் மெம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 5 ரூபா குறைந்தபட்சம் 5 ரூபா சம்பாதிக்கலாம். 1,21,260 ரூபா படிப்படியாக உயர்ந்து 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 1,21,260 ரூபா மெம்பர்ஷிப் நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 480னா மாசம் 14,400 ரூபா அப்படின்னு சொல்லி இந்த தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது அல்லாம இந்த தொகை எல்லாம இப்படி விளம்பரம் பார்க்கிறதுக்காக வரக்கூடிய தொகை எல்லாம இந்த ஆப்பை மற்றவர்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா, பரிந்துரை செய்து அதன் மூலமாக பல பேரை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா, நீங்க பரிந்துரை செய்து நீங்க ஒரு 2 பேரை சேர்த்துட்டீங்கன்னா ஒரு ஆளை நீங்க சேர்த்து விட்டதுக்கு உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு நபரை சேர்த்து விட்டதுக்கு 6,000 கிடைக்கும். அப்ப 2 நபரை நீங்க சேர்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் பார்க்கிற காசு போக 2 நபரை சேர்த்தீங்கன்னா 12,000. இப்படி அந்த நிறுவனத்தார் காசு தரதாக சொல்றாங்க. இப்ப இதுல மக்கள் போய் விழுறாங்க. உழைக்காம ஒரு வருமானம் வருது அப்படின்ற உடனே மக்கள் அதுல போய் யோசிக்காம போய் விழுறாங்க. மக்களுடைய நம்பகத்தன்மையை இவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் எப்படி இந்த காசை கொடுக்குறாங்கன்னா முதல்ல வர வைக்கிறாங்க. ஓப்பனிங் மெம்பர் நீ காசே கட்ட வேணாம், சும்மா விளம்பரத்தை பார்த்தினா உன் கணக்குல 5 ரூபாய் ஏறிடும். நீ அடுத்த கட்ட மெம்பர் போக 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 நீ அதை பணமாக கூட பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம்னு ஆசையை தூண்டி ஒருத்தன் சும்மா உள்ள போய் பார்த்தா கூட அவனுக்கு ஆசை வரும். ஆமா கரெக்டா 2 மணி நேரம் வீடியோ பார்க்குறோம், 5 ரூபா போட்டுறாங்களே, அடுத்த கட்ட மெம்பர் போவோம், பேசிக் மெம்பர் ஆகும், 3,600 ரூபா தானே கொடுத்துட்டு சில்வர் மெம்பர் ஆயிட்டோம்னா அதை நம்ம அந்த காசை ஈஸியா சம்பாதிச்சிடலாம். டைமண்ட் மெம்பர் ஆயிட்டோம்னா ரொம்ப ஈஸியா சம்பாதிச்சிடலாம். கரவுன் மெம்பர் ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது 1,00,000 ரூபா கட்டிட்டோம்னா 14,000 ரூபா மாசம் வருதே. மாசம் 14,000 ரூபாய் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்குள்ளாகவே இந்த தொகையை நாம எடுத்துடலாமேன்னு இப்படி ஆசையை தூண்டி நம்மள அதுல முதலீடு செய்ய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாம பல ஏமாளிகளை சேர்த்து விடணும். ஒரு ஏமாளியை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா 6,000 ரூபாய். இப்படி காசு வரதுனால மக்கள் இதுல போய் அதிகமாக முதலீடு செய்வதையும் இதுல இணைவதையும் பார்க்க முடியுது. சரி, இப்ப இவங்க எப்படி லாபம் தராங்க, லாபம் தருவதாக சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல பார்க்கணும். இவங்க எப்படி லாபம் தரதா சொல்றாங்கன்னா, இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, நாங்க இதுக்கு எப்படி லாபம் தரோம்னா நாங்க எங்களுடைய பொருட்களுக்கு விளம்பரம் வெளியில போய் ஒரு சேனல்ல செய்யறது இல்ல, ஒரு நடிகன் நடிகையை வச்சு விளம்பரம் செய்யறது இல்ல. இப்ப டிவி மற்ற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டிவியில விளம்பரம் வருது. டிவியில விளம்பரம் வருதுன்னா நடிகனோ நடிகையோ ஒரு மாடலையோ கூட்டு விளம்பரம் நடிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க காசு கொடுப்போம்ல, அதுக்கு பதிலே உங்களையே விளம்பரதாரர்களாக நாங்க ஆக்கி விளம்பரத்தை பார்க்க வச்சு உங்களுக்கே அந்த காசை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு அவர் சொல்றார். முதல்ல இது அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். காசு வருதுங்கிறதுனால காசை நமக்கு நம்ம விளம்பரம் பார்த்த உடனே நம்ம கணக்குல போட்டு விட்டுறாங்கிறதுனால உணர்ச்சி பூர்வமாக பார்க்க கூடாது. அறிவுபூர்வமாக முதல்ல இதை சிந்திக்கணும். இது அறிவுபூர்வமாக சிந்தித்தால் இது சாத்தியம் இல்லையாங்கிறதையே நாம தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க காட்டுறாங்கல்ல வீடியோ, ஒரு யூடியூப் வீடியோவை தான் அவங்களுடைய ஆப்ல காட்டுறாங்க. அந்த யூடியூப் வீடியோவின் மூலமாக கூட அவங்களுக்கு காசு வராது. அவங்க எந்த வீடியோவை பார்த்தால் நமக்கு காசை கொடுப்பதாக சொல்றாங்களோ அந்த வீடியோவுக்கு அவங்களுக்கு காசு வராது. ஏன் காசு வராதுன்னா, யூடியூப்ல மானிட்டைஸ்டு வீடியோ, நான் மானிட்டைஸ்டு வீடியோ அப்படின்னு இருக்கு. அதாவது விளம்பரம், நம்முடைய வீடியோக்கள்ல விளம்பரத்தை கொடுத்து அதற்கு அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்த நமக்கு காசு தருவாங்க யூடியூப்ல.
நான் மானிட்டைஸ்டா நாம பட்டுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா விளம்பரம் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்லோட் மட்டும் செய்யலாம், விளம்பரம் எதுவும் வராது. விளம்பரம் வராத போது காசு வராது. இந்த இவர்கள் போடக்கூடிய எந்த வீடியோக்கள்லையுமே யூடியூப் கொடுக்கக்கூடிய விளம்பரம் எதுவுமே வராது. அப்ப நான் மானிட்டைஸ்டு வீடியோனா அவர்கள் யூடியூபின் மூலமாக இந்த நிறுவனத்துக்கு எந்த வருமானமும் வரல. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ இந்த வீடியோ பார்த்தா நமக்கு அந்த நாங்க காசு தரோம் அப்படிங்கிறாங்க. எப்படி காசு தரோம்? நாங்க நடிகையெல்லாம் வச்சு விளம்பரம் பண்ணல தானே, அந்த பகுதி எடுத்து உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இது சாத்தியமான்னு பாருங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷனை 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர்ல இருந்து 50 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. 50 லட்சம் பேர்னா இவங்களுடைய குறைந்தபட்ச ஒரு நாளைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு? 5 ரூபாய். அதிகபட்சம் 480 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு, அதை விட்டுடுவோம். குறைந்தபட்சம் இவங்க கொடுக்கக்கூடியதே 5 ரூபாய். 50 லட்சம் பேருக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்களுடைய இந்த நிறுவனத்திலிருந்து அந்த உறுப்பினர்களுக்கு 2.5 கோடி ரூபாய் போகுது ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேருக்கு 5 ரூபாவா கொடுக்குறாங்கன்னா 2.5 கோடி ரூபாய் போகுது. இப்ப 2.5 கோடி ரூபாய் போகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபாய் விளம்பரம் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நிறுவனமா இந்த நிறுவனம்? யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்க்க வேணாம். ஒரு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட இவ்வளவு கோடி ரூபாய்களை விளம்பரத்துக்கு செலவு செய்ய மாட்டாங்க. விளம்பரம் ஒரு நாள் விளம்பரத்துக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் விளம்பரம் செய்யக்கூடியதான் பெரும் நிறுவனங்களே இருக்குது. ஆனா 2.5 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்கன்னா இதை நான் விளம்பரத்துக்கு செலவு செய்யறதுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னா இது சாத்தியமா? முதல்ல யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி ஒரு மோசடி செய்யறாங்க ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, இந்த நிறுவனத்துல 1,26,260 ரூபாய் நீங்க கொடுத்து கிரவுன் மெம்பர் ஆயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 480 ரூபாய் கொடுக்குறாங்க. மாசத்துக்கு 14,400 ரூபாய் ஆகுது. 14,400 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க கொடுத்த உங்க மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்காக நீங்க செஞ்ச முதலீடு எவ்வளோ? 1,26,260 தான். மாசம் உங்களுக்கு 14,400 ரூபாய் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க செஞ்ச முதலீட்டை விட அதிகப்படியாக 1,72,800 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இது முதல்ல எந்த நிறுவனத்திலையுமே இது சாத்தியம் கிடையாது. எவ்வளவு நாம முதலீடு செய்கிறோமோ அதை விட அதிகப்படியான லாபத்தை ஒரு வருடத்திற்குள்ளாக ஈட்டுவது எந்த ஒரு தொழிலிலையுமே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த மோசடி நிறுவனங்களை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டை விட அதிக முதலீட்டில் அதிகபட்சம் உங்களால் எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எதுல உங்களுடைய முதலீட்டை செய்தாலும் சரி, அதிகப்படியாக உங்களால 25% மேலாக லாபம் எடுக்க முடியாது. நீங்க எவ்வளவு முதலீடு செய்றீங்களோ அதுல 25% மேலாக உங்களால் லாபம் எடுக்கவே முடியாது. அதற்கு மேல் தருவதாக யாரேனும் சொன்னால் அது ஏமாற்று வேலை என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதை கணக்கு பண்ணணும். இவங்க லாபம் தராங்கல்ல, இப்ப வீடியோ பார்த்ததுக்கு காசு தரோம்னு சொல்றாங்கல்ல, மெம்பருக்கு 1,21,260 ரூபாய் வாங்கிட்டு மாசம் 14,400 ரூபாய் தரதா சொன்னாங்களே, இதை நம்ம கணக்கு பண்ணோம்னா எத்தனை சதவீதம் வருது தெரியுமா? 25% மேல போனாலே மோசடிங்கிறாங்க. இதை கணக்கு பண்ணா கிட்டத்தட்ட 140% வருது. இது முதல்ல சாத்தியமா? 140% அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு, முதலீட்டை விட அதிகமான லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு எந்த தொழிலாளையுமே முடியாது. அதை இது செய்யணும்னு சொல்றாங்க. எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத அடுத்தது பார்ப்போம். இதுல இன்னொன்னு என்னன்னா, 14,400 ஒரு மாசத்துல நிக்காது. நீங்க ரெஃபர் பண்றீங்கல்ல, அதன் மூலமாக பல்லாயிரம் கணக்கால் பல ஏமாளிகளை சேர்த்து விடுவதன் மூலமாக 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்கல்ல இந்த நிறுவனத்துக்கு ஆதரவா, அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு 54,000 சம்பாதிக்கிறேன். இந்த 14,400 மாசம் வந்துடும். பல ஏமாளிகளை சேர்த்து விட்டு 6,000 சேர்த்து விட்டு ஒரு மாசத்துக்கு 54,000 சம்பாதிக்கிறேங்கிறாங்க. இவங்க போட்ட முதலீடு எவ்வளோ? மெம்பரா சேர்றதுக்கு 1,21,260 தான். மாசம் 54,000 சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன 50% லாபத்தை எடுக்கிறாங்க ஒரு மாசத்துல.
ஒரு மாசத்துல என்ன முதலீடு போட்டாங்களோ அதுல பாதி தொகையை எடுக்கிறாங்கன்னா உலகத்துல வேற எந்த தொழிலும் இருக்காது, எந்த வேலையும் இருக்காது, எல்லாம் இதுல வந்து சேர்ந்துருவானே. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையை இன்றைக்கு சாதாரணமாக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு பாருங்க. இப்ப இதுக்கு அடுத்தது வருவோம், எப்படி இவங்க லாபம் கொடுக்கறாங்க, ஏன் ஒரு பொருளை இவங்க கொடுக்கறாங்கங்கறத பார்க்கணும். இவங்க லாபம் கொடுக்கிறது எப்படி தெரியுமா? நீங்க ஒரு ஏமாளியை சேர்த்து விடுறீங்கல்ல, அந்த ஏமாளி மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு அவரும் தொகை கொடுப்பார். 1,21,000 ரூபாய் கொடுப்பார், அல்லது 30,000 கொடுப்பாரு, 60,000 கொடுப்பாரு. ஏன்னா ஆசையை தூண்ட 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 இன்னும் லாபம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் நம்ம வந்து அதிகமா சம்பாதிக்கணும், 5 ரூபா பத்தாது 480 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா 1,21,000 ரூபாய் மெம்பர்ஷிப்புக்கு ஆயிடும். இப்படி மெம்பர்ஷிப் 1,21,000 1,21,000 வந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். உங்களுக்கு அதுல இருந்து அந்த மெம்பர்ஷிப் ஆறவங்களுக்கு ஒரு சிறிய தொகையை தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தொகையிலிருந்து ஒரு 5% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்கின்படி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2.5 கோடி கொடுக்கறாங்க. நல்லா யோசிங்க, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2.5 கோடி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2.5 கோடி கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு குறைந்தது 100 கோடிக்கு மேல அவங்களுக்கு வருமானம் வரும். இதுல 480 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கறாங்கன்னா அதையெல்லாம் கணக்கு பண்ணுனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட 20 கோடி 30 கோடின்னு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு 400-500 கோடி மாதம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்தால் மட்டும்தான் ஒரு 5% தான் உங்களுக்கு லாபம் என்கின்ற பெயர்ல, வீடியோ பார்த்த காசுங்கிற பேர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி கொடுக்கறாங்கன்னா அப்படி கொடுத்து உங்களுடைய நம்பிக்கையை பெற்றால்தான் பல ஏமாளிகள் சேருவார்கள். பல ஏமாளிகள் சேர சேரத்தான் 1,21,000 1,21,000 அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு முதலாளிகளுக்கு நிறுவனத்தாருக்கு லாபம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு முதலீடு வந்து அந்த மெம்பர்ஷிப்புக்கான அமௌண்ட் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அவர்கள் 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு அவங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கிறது 2.5 கோடி 3.5 கோடின்னு அதுல மிகச்சிறிய ஒரு சதவீதத்தை கொடுப்பாங்க. அப்ப இவ்வளவு இதை சேர்க்கிறதுக்கு உங்களை வந்து ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுமாங்களே, அது மாதிரிதான் ஒரு சின்ன மீனை போட்டு 2.5 கோடி 3.5 கோடின்னு ஒரு நாளைக்கு கொடுத்து அவர்கள் 100 கோடி 200 கோடின்னு சுருட்டுவதற்கான வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது முதலீட்டு நிறுவனம் இல்ல, அதைத்தான் உங்களுக்கு நாங்க ஒரு ப்ராடக்ட் கொடுத்துடுறோம்ல. முதலீடு நிறுவனம்னா உங்க அமௌண்ட்டை மட்டும் வாங்கிப்போம், லாபத்தை கொடுப்போம். நாங்க முதலீடு நிறுவனம் இல்ல, நாங்க வந்து உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பொருளுக்கு, நீங்க கொடுக்கக்கூடிய தொகைக்கு ஒரு பொருளை கொடுத்துடுறோம். பொருளை கொடுத்து விட்டு நீங்கள் எங்களிடத்தில் மெம்பராக இருக்கிறதுனால கூடுதல் ஆஃபராகத்தான் இந்த விளம்பரம் பார்த்தால் வருமானம் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல யோசிங்க. பொருளை கொடுத்துட்டாங்கன்னா அதோடு வியாபாரம் முடியுது. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு அறிவு படைப்புகளுக்கு என்ன தோணும்? பொருளை கொடுக்கிறோம், காசை கொடுக்கிறோம், பொருளை வாங்குறோம், வியாபாரம் முடிஞ்சிடும். வியாபாரம் முடிஞ்ச பிறகு இல்ல உங்களுக்கு வந்து நான் விளம்பரம் பார்த்தாலும் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது விளம்பரம் பார்த்தா காசு தரேங்கிறது சும்மா 5-10 கொடுக்கல. இந்த நம்ம பொருளுக்கு என்ன தொகையை செலவழித்தோமோ அதை விட அதிக லாபத்தை ஒரு வருஷத்துக்கு கொடுக்கிற வகையில அவங்க கொடுக்கறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இந்த நம்ம போட்ட தொகையை எடுக்கிற வகையில கொடுக்கறாங்க, அளவுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கறாங்க அப்படின்னா அப்ப இது வந்து அவர்களுக்கு அதை விட மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் வந்து குவிகிறது. ஏன் இந்த பொருளை கொடுக்கறாங்க அப்படின்னா, நம்முடைய இந்த நாட்டு சட்டத்தின்படி முதலீட்டு நிறுவனம் என்று சொல்லி அவர்கள் மக்களை சேர்க்கின்ற பொழுது அதற்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதையெல்லாம் மீறி அவர்கள் செய்கின்ற பொழுதுதான் ஏமாற்றி விட்டு மோசடி செய்து விட்டு ஓடுகிறார்கள். அது அரசாங்கத்திடத்தில் முறையிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை கைது செய்து உள்ளே வைப்பார்கள். கைது செய்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் நம்ம பணத்தை எப்படி மீட்ட முடியும்? அதனால அதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால இது மாதிரி நாங்க பொருளுக்கு தான் காசை வாங்குறோம்னு ஒரு பொருளை கொடுப்பாங்க. இவங்க என்ன பொருளை கொடுக்கறாங்க தெரியுமா? ஆயுர்வேத மாத்திரைகள் அப்படிங்கிறாங்க. 1,20,000 ரூபாய்க்கு ஆயுர்வேத மாத்திரை தரங்குறாங்க. 1,20,000 ரூபாய்க்கு என்னத்துக்கு மாத்திரை? அதை நீங்க யார்கிட்ட போய் விற்க போறீங்க? யார் அதை வாங்குவா? எதுவும் கிடையாது. அது முதலீடு தான். பேருக்கு உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கறாங்க, உங்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றுவதற்காக. அதை புரிஞ்சுங்க. இப்ப சமீபத்தில் அந்த இந்த பேச்சு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது கூட ஒருவர் முகநூல்ல போடுறார். அதாவது அந்த ஆயுர்வேத மாத்திரைன்னு சொல்லப்படுகின்ற அந்த மாத்திரை பெட்டியில என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு போட்டிருக்கு, இந்த மாத்திரை எதால தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எந்தெந்த அளவால தயாரிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடப்பட்டிருக்கு.
அதை வச்சு ஒரு நாட்டு மருந்து கடையில போய் வாங்குறார், அந்த பொருளை எல்லாம் வாங்குறார். வாங்கினா அவர் போடுறாரு கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 செலவு செய்தாலே, நம்ம அதிகபட்சம் 10,000 வச்சுப்போமே, அவ்வளவு செலவு செய்தாலே 60 பாக்ஸ் மாத்திரைகள் செஞ்சிடலாமா, 60 பாக்ஸ் மாத்திரை செஞ்சிடலாமா. ஆனா இவங்க எவ்வளவு விற்கிறாங்க, 40 பாக்ஸ் மாத்திரை 1,20,000 விற்கிறாங்க. 10,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வைத்து நீங்க மாத்திரை தயாரிச்சீங்கன்னா அதிகபட்சம் உங்க உழைப்பு, டிரான்ஸ்போர்ட், கவரு, டப்பா, பாக்ஸ், இது எல்லாத்தையும் செலவு செஞ்சு அதிகபட்சம் 10,000 நீங்க 10,000 நீங்க செலவு செஞ்சாலே 60 டப்பா மாத்திரைகள் நீங்க தயாரிச்சிடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறார். அப்ப இந்த மாத்திரை கொடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை தான். உங்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றுவதற்காக உங்க இடத்துல முதலீடுத்தை வாங்குறாங்க. முதலீடுன்னு சொன்னா மாட்டிக்குவோங்கிறதுனாலதான் பெயருக்கு இப்படி ஒரு மாத்திரையை உங்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றி கொடுக்கிறார்கள். சரி, ஏன் மாத்திரை கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க. அதுல முதலீடு செய்யறவங்க நடுத்தர வர்க்க மக்கள். ஒரு மளிகை பொருட்களை கொடுக்கலாம், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கலாம். ஏன் மாத்திரையை கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க. மளிகை பொருட்கள் கொடுத்தா அதனுடைய விலைகள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தெரியும். எவ்வளவு இந்த மதிப்பிற்கு 1,20,000 ரூபாய்க்கு எவ்வளவு மளிகை பொருட்கள் வருங்கிறது தெரியும். 30,000 கொடுத்தா எவ்வளவு மளிகை பொருட்கள் வரும்னு தெரியும், எவ்வளவு சீனி வரும்னு தெரியும், எவ்வளவு அரிசி வரும்னு தெரியும். மாத்திரைன்னு சொன்னா அதில் நீங்க விலையை கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இந்த மாத்திரையில் அந்த பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்குன்னு ஏமாத்தலாங்கிறதா தெளிவாக அவர்கள் பிளான் பண்ணி மாத்திரையை கொடுக்குறாங்க. அப்ப இந்த இப்படி கொடுத்துட்டு தான் விளம்பரம் பார்த்தா காசுன்னு இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பல ஏமாளிகளை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். முதல்ல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசையை தூண்டி நீங்க போடுறீங்களா காசு, 1,20,000 கொடுத்துடுறீங்க காசு, 14,000 நீங்க எடுக்கிறீங்க. அந்த 14,000 எடுக்கிறதையும் உங்களை எடுக்க விடுவாங்களான்னு கேட்டால் எடுக்க விட மாட்டாங்க. அடுத்து திரும்ப 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 அதிலேயே முதலீடு செய்து இன்னும் நம்ம லாபம் பார்க்கலாம், இன்னும் லாபம் பார்க்கலாம், இன்னும் லாபம் பார்க்கலான்னு அதிலேயே தான் முதலீடு செய்ய வைப்பார்கள். அப்படி முதலீடு செய்து கடைசியில் மொத்தமாக பல ஏமாளிகள், அவர்கள் நினைத்த அளவுக்கு ஏமாளிகள் சேர்ந்து நினைத்த அளவுக்கு தொகை சேர்ந்தவுடன் மொத்தமாக சுருட்டி கொண்டு சென்று விடுவார்கள். இதுல ஆரம்பத்தில் சேர்ந்தவர்கள் கொஞ்சம் எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்கன்னா, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக ஆரம்பத்தில் சேர்ந்தவர்களுக்கு அந்த நிறுவனத்தார் சில தொகைகளை கொடுப்பாங்க. அப்பதான் மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். மக்கள் சேருவாங்க, நல்ல கொடுக்குறாங்களே, நல்ல லாபம் கொடுக்குறாங்களே. அதாவது 1,20,000 ரூபாய் நம்ம போட்டோம்னா ஒரு வருஷத்துல 1,70,000 ரூபாய் எடுக்கலாமே அப்படின்னு பார்த்தா ஆசை வரும். ஆசை வந்தா மக்கள் சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஆசையை தூண்டுவதாக இருந்தால் ஆரம்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தான் மக்கள் நம்புவார்கள். மக்களுடைய நம்பிக்கையை பெற்றுவிட்டால், இப்போ ஒருத்தருக்கு 1,72,000 நம்ம லாபம் வருதுன்னா அவர் 4 பேருக்கு சொல்லுவார், அவர் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுவார், அந்த சொந்தக்காரங்களை ஏமாளிகளாக சேர்த்து விடுவார். இப்படி அவங்களுக்கு முதலீடு வர 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 மொத்தமாக சுருட்டி கொண்டு நம்பகத்தன்மையை பெற்று பலரை சேர்த்து சுருட்டி கொண்டு சென்று விடுவார்கள். இதுதான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுல எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தவறை மக்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க நிறுவனத்துக்கு ஆதரவா. சமீபத்தில் பல நிதி நிறுவனங்கள் மோசடிக்கு எதிராக நிறுவனத்தார் மூடிய பிறகு, இந்த நிறுவனத்தை மூடிட்டு இழுத்து ஓடிய பிறகு மக்கள்லாம் நடுத்தரில் நின்று ரோட்டை மறியல் பண்ணி காவல்துறையிட்ட புகார் கொடுத்தாங்க, ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க, நடுத்தரவுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி ஆசை வந்த உடனே, நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு ஆசை வந்த உடனே பல பேர் வேலையை விட்டுட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணா, வெளிநாட்டுல இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணா, இருக்கிற இடத்த வித்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள்லாம் இருக்குது. அப்ப நடுத்தருக்கு வந்த உடனே அவன் மொத்தமா சுட்டிட்டு போன உடனே போராட்டம் பண்ணாங்க. இதுல எப்படின்னு பாருங்க. முதல்ல இதுல இருக்கிற மிக முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, இவன் ஏமாத்துறதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் ஆனது ஒரு நல்ல விஷயம். மிக மோசமான விஷயம் என்னன்னா, கம்ப்ளைண்ட் ஆனவனை கைது செய்ய காவல்துறை வரும் பொழுது அவனுக்கு ஆதரவா மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டது. நாளைக்கு அவன் ஏமாத்திட்டு போகும் பொழுது இந்த மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? காவல்துறை அணுக முடியுமா? அரசாங்கத்தை அணுக முடியுமா? எந்த தைரியத்துல இப்படி நின்னாங்கன்னு தெரியல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த நிறுவனம் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குது போராட்டத்துக்கு. எப்படி தெரியுமா அழைப்பு கொடுக்குது? நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கலைன்னா உங்களுடைய மெம்பர்ஷிப்ல ஒரு பகுதி கேன்சல் செய்யப்படும். எவ்வளவு பெரிய வெளிப்படையான மிரட்டல்! இதை பார்த்த உடனே கூட மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேணாம். ஆனா பணத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை கண்களை மறைச்சு ஏமாற்றத்துல விளைவிக்குது. அப்ப இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக காலங்காலமாக நடக்கிறது தான். ஆந்திராவில்
ஆப்பெக்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனம். இவர்களும் இதே மாதிரி விளம்பரம் பார்த்தால் காசு முதலீட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் கொடுத்து இதே ஸ்டைலில் நடந்தாங்க. அவங்க ஏமாத்திட்டு போனாங்க. இதே மை V3 ஆட்ஸ்ங்கிற ஆப் இதற்கு முன்னாள் V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிற ஒரு பெயர்ல இயங்கி அப்போ அதையெல்லாம் இழுத்து மூடிட்டு இப்போ வேற ஒரு பெயர்ல மை V3 ஆட்ஸ்ங்கிற பேர்ல வந்திருக்கிறாங்க. சமீபத்தில் இந்த ஆருத்ரா நிறுவனம் 4000 கோடி மோசடி செஞ்சுட்டு போனுச்சுல, தங்கத்தில் முதலீடு செய்யுங்கன்னு. அந்த நேரத்திலேயே ஹிஜாவ் என்கின்ற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை இது மாதிரி சேர்த்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பேருக்கு கொடுத்து மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று நிறைய பேர் சேரும் பொழுது மொத்தமாக சுருட்டி விட்டு போன நிகழ்வுகள் 5000 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க மோசடி பண்ணிட்டு போனாங்க. IFSங்கிற நிறுவனம், எல்பின்கிற நிறுவனம், இப்படி பல்வேறு நிறுவனங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பட்டினம், காரைக்கால் இந்த பகுதிகளில் நம்ம ஏற்கனவே கூட இது சம்பந்தமாக வீடியோ போட்டிருக்கிறோம். நிலாபே என்கின்ற பெயர்ல ஒரு நிறுவனம், அவங்களும் இதே மாதிரி தான். நீங்க முதலீடு இல்லை, இது வந்து ஒரு ஆஃபரு, மெம்பர்ஷிப் அப்படின்னு பெயரை மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பல கோடிகளை சுட்டிட்டு போனதை பார்க்கணும். இப்படி எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், அதாவது பொருளாதார குற்றவியல் தடுப்பு பிரிவு, அவங்க 50,000 கோடி அளவுக்கு இப்படி மோசடி நிறுவனங்கள் மக்களுடைய பணத்தை ஏமாற்றி விட்டு மோசடியாக சென்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்களை வெளியிடுகிறார்கள். அப்ப மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய அதிகப்படியான ஆசையை தூண்டுவதற்காக அதிகப்படியான லாபம் 25% மேல லாபம் தருவதாக ஒரு நிறுவனம் சொல்லுகிறது என்றால் அது நம்மை ஏமாற்ற போகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது. அப்ப இப்படி ஒரு லாபத்தை தருகிறான் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் போய் விழுறாங்க. சாத்தியமே இல்லை, ஆனால் அதிகப்படியா தரான். ஏன் தரான்னா உங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக தான் தருகிறான். நம்பிக்கையை பெற்றவுடன் நீங்கள் பல பேரை சேர்த்து விடுவீங்க, அவங்க வந்து சேருவாங்க. அதற்கு பிறகு அடுத்து இப்படி அடுக்கடுக்காக சேர்ந்தவுடன் அந்த சங்கிலி தொடர் சங்கிலி தொடராக ஒருவர் தொட்டு சேர்ந்தவுடன் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சேர்ந்தவுடன் அனைத்தையும் சுருட்டி விட்டு சென்று விடுவார்கள். ஆரம்பத்தில் சேர்ந்தவங்க சிறிய லாபத்தை எடுத்திருப்பார்கள், மற்றவர்கள் அனைவரும் மோசடியிலே ஏமாற்றத்திலே வீழ்ந்து விடுவார்கள். அதற்கு காரணம் நாமளும் ஏமாந்து பிறரையும் ஏமாற்றுவதற்கு அழைக்கிறோம்ல, அதுதான் காரணம். அவன் தப்பிச்சிடுவான். யார் நிறுவனத்தை தோக்குனானோ அவன் தப்பிச்சிடுவான். இந்த இடையில சங்கிலி தொடராக ஏமாளிகள் பல ஏமாளிகளை சேர்த்து விட்டாங்கல்ல, அவர்கள் பாதிப்புக்குள்ளாகி தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து பல தற்கொலை நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. அப்ப மக்கள் இதுல விழிப்புணர்வாக இருக்கணும். இஸ்லாம் பொறுத்தவரையில மோசடியை கடுமையாக தடை செய்கிறது. இதுல அவர்களுக்கு உதவுகிற வகையில இதுல நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், முஸ்லிம்கள் இணைந்திருந்தீர்கள் என்றால் பாவத்திலேயும் வரம்பு மீறுதலிலேயும் மோசடியிலேயும் ஏமாற்றத்திலேயும் அவர்களுக்கு நாம் உதவி கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அப்படி உதவுவதை இறைவனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்திருக்கிறார்கள். ஒரு பொருளாதாரத்தை நீங்க ஈட்டுறீங்களா, அது எந்த வழியில வருதுங்கிறத பார்த்து ஈட்டணும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, கடைசி காலத்துல ஒரு காலம் வரும், பின்னாடி ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் மக்கள் தங்களுடைய வருவாயை எப்படி வருகிறது என்பதை பொருட்படுத்த மாட்டார்கள். அமினல் ஹலாலி அம்மினல் ஹராம், இது ஹலாலான வழியில் வருகிறதா ஹராமான வழியில் வருகிறதா என்பதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். அப்படியான ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போல ஹராமான விஷயத்துக்கு வேறு பேர் சூட்டி அதை ஹலாலாக்க முயற்சிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மது அருந்துவாங்க, ஆனா மது அருந்திவிட்டு சம்முனஹு பிகைரி இஸ்மிஹி, அதற்கு வேறு பேர் சுட்டிக் கொள்வார்கள். இது மது இல்லை, ஜூஸ், அது மாதிரி. இப்படி இது மோசடி இல்லை, இது ஆஃபரு, இது முதலீட்டு நிறுவனம் வச்சு லாபம் கொடுக்கிற நிறுவனம் இல்லை, இது மெம்பர்ஷிப், இப்படி பெயரை மாற்றிக்கொண்டால் அது தவறான வியாபாரம் இல்லை என்று ஆகிவிடாது. செல்வத்தின் மீது பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தினால் இப்படியான ஹராமான வியாபாரத்திலே வீழ்ந்து பலர் ஏமாறுவதற்கு காரணமாக நாம் ஆகிவிடக் கூடாது. இதை இஸ்லாம் தடை செய்கிறது. இதில் இருந்தால் கூட இதிலிருந்து உடனடியாக விலகி விடுவதுதான் அனைத்து மக்களுக்கும் நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.